ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி ப்ரோக்கலியும் பொட்டேட்டோவும் வச்சுட்டு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்குனது, 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது, 8 பல்லு பூண்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கணும், 2 பெரிய உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு பெரிய ப்ரோக்கலி பூவை அதில் இருக்கிற சின்ன சின்ன பூவாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த ப்ரோக்கலி கூட வர அந்த லீஃபையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது போக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போது ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகமும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாமே போட்டுருங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம நல்லா விட்டுறணும். அது மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கலி லீஃபையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அந்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு 70% குக் ஆகிருக்கும். அப்போ ப்ரோக்கலி நம்ம போட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு ப்ரோக்கலி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு கூட ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு அப்பப்போ மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ட்ரை மேங்கோ பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கணும். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, கறி மசால் தூள், இது 2த்தையுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்பப்போ ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்க உருளைக்கிழங்கு, ஸோ நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரோக்கலி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸு, ஜீரா ரைஸ் எது கூட வேணால் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பூரி கூட அது மாதிரி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.